தோனியை வச்சு சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்க ஸ்கேம். ஆக்சுவலி இதுக்கு தோனியும் துணை போறாரா? அண்டு தோனி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு, பட் யாரும் வெளியில் சொல்லலை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. என்ன டீட்டெயில் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கபடி டீம் கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க ஏசியன் பீச் கேம்ஸ், அதோட டீட்டெயில் அப்டேட் அண்ட் நேற்று நடந்த ஒரு சூப்பர் ஓவர் போட்டியை பற்றி சூப்பராக பேசிடுவோம். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு லேட்டாக இருக்கலாம், பட் எனக்கு இது பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு, அதனால தான் நான் பேசலான்னு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, எல்எஸ்ஜி வெஸ் கேகேஆர் போட்டி தான். அதாவது டேபிள் கடைசியில் இருக்கிற 2 டீமுக்கான போட்டி இது. 2 டீமுமே யார் 10th பிளேஸுங்கிற மாதிரி தான் போட்டியே போட்டாங்க, அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பெரிய இன்ட்ரெஸ்டோட இந்த போட்டியை பார்க்கல, பட் நான் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட பார்த்தேன். பிகாஸ் எனக்கு எப்போவுமே அந்த ஸ்பின்னர்ஸோட பவுலிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வருண் அண்ட் நிறைய 2 பேருமே இருக்காங்கிறதுனால கேகேஆர் போட்டி நான் எப்போவுமே பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போய் பார்த்தேன். மேட்ச் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் விக்கெட்டை விட்டாங்க. 80+ ரிங்கு சிங் மட்டும் அடிச்சு, முக்கியமாக தொடர்ந்து 4 6 அடிச்சு தலைவன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட பேட்டிங் பார்க்கவே செம்மையா இருந்துச்சு, செம்ம ஃபினிஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் 155 அப்படிங்கிற மாதிரி கேகேஆர் அடிக்கிறாங்க. சரி, இதை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் வரது வந்து ரிஷப் பண்டோட எல்எஸ்ஜி டீம். அவங்க இதுக்கு மேலே சொதப்புவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் 1-2 பிளேயர் ஒரு 30 ரன் அடிச்சாங்க, மற்றபடி யாருமே சரியா ஆடலை. முக்கியமாக கடைசியாக ஒரு பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். அப்போ ஸ்ட்ரைக்கில் இருந்தது ஷமி. ஸோ முகமது ஷமி பவுலர் அவரே தான். அவர் தூக்கி வெளியே 6 அடிப்பார். இந்த கார்த்திக் தியாகி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பையன் வந்து வெறும் 6 ரன் 4 ரன் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த போட்டியில் இந்த மேட்சை வந்து 2 நோ பால் கடைசி ஓவரில் கடைசி பாலில் 6 கொடுக்குறான், அதுவும் ஒரு பவுலருக்கு. என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் ஷமி 6 அடிச்சோன்னா போட்டி டை 155 சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் தான் இங்கே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ கேகேஆர் தான் பவுலிங். ஸோ அந்த பக்கம் எல்எஸ்ஜி பேட்டிங் சூப்பர் ஓவரில். சூப்பர் ஓவருக்கு இவர் வருவாரா அவர் வருவாரா பேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ நிக்கோலஸ் பூரன் மார்க்ரம் 2 பேரும் வந்தாங்க. பூரன் அகைன்ஸ்ட் சுனில் நரேன் தான் கேகேஆர் சார்பாக சூப்பர் ஓவர் போட்ட ஒருத்தர். ஸோ இங்கே இவங்க காம்போ செம்ம ட்ரெண்டிங். ஏன்னா சுனில் நரேன் ஆல்ரெடி நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு மெய்டன் சூப்பர் ஓவர் போட்டிருக்காரு இதற்கு முன்னாடி சிபிஎல்ல. ஸோ அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா, அதே மாதிரி வந்து நரேன் ஃபர்ஸ்ட் பாலை போடுறாரு, சுத்துறாரு பூரன், சிக்கலை பாலு உள்ள போய் ஸ்டம்ப் பிடிக்கிட்டு போயிருச்சு. பூரன் அவுட்டு, ஃபர்ஸ்ட் பாலுக்கே ஒரு விக்கெட் போயிருச்சு. அடுத்து அந்த பண்ட்டு தட்டி 1 ரன் அடிச்சுட்டு ஸ்ட்ரைக்கை மார்க்ரமுக்கு கொடுக்க, மார்க்ரம் 6 அடிக்கலான்னு 3வது பால் சுனில் நரேனோட 3வது பாலை தூக்கி அடிக்க, அது அந்த பக்கம் இருந்த ரோமன் பவல் பிடிச்சி இன்னொரு பிளேயரான ரிங்கு சிங் கிட்ட கொடுத்து அந்த போட்டியுமே அங்கேயும் முடிஞ்சிருச்சு. சூப்பர் ஓவர் அப்படிங்கிறதா சொல்லணும். 3 பால்ல 2 விக்கெட்டு, ஒரே ஒரு ரன் மட்டும்தான் எல்எஸ்ஜி அடிச்சிருந்தாங்க சூப்பர் ஓவரில். 2 ரன் அடிச்சா ஜெயிச்சிடலாம் 6 பாலுக்குங்கிற ஒரு இதோட ரிங்கு சிங்கும் ரோமன் பவலும் வந்திருந்தாங்க. ரிங்கு சிங் முதல் பாலையே பிரின்ஸ் யாதவ் போட்ட முதல் பாலையே 4 அடிச்சு போட்டி வின் பண்ணிட்டாரு. ஸோ நடந்தது இதுதான். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஹைலைட்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம். பட் இங்க இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன், அதாவது சூப்பர் ஓவர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் தேடுவாங்க. பட் இங்க நீங்க சுனில் நரேனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பின்னரை நம்பி நீங்க சூப்பர் ஓவர் கொடுக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் கிங் ஆஃப் சூப்பர் ஓவர்னா அது சுனில் நரேன் தான். செம்மையா கண்டெயின் பண்ணுவாரு, டவுட்டே வேணாம். அதுக்காக அவர் கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம பீச் கேம்ஸ்குள்ள வருவோமா. ஸோ ஏசியன் பீச் கேம்ஸ் அப்படிங்கிறது இப்போ சைனாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஃபைனல் வந்து இந்தியா வெஸ் ஸ்ரீலங்கா. ஆல்ரெடி இந்தியா செமிஃபைனல்ல பங்களாதேஷை பீட் பண்ணிட்டு ஃபைனல் வந்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து நேபாளை பீட் பண்ணிட்டு ஃபைனல் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 டீம்ஸ் தான் இவங்க உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா வெஸ் ஸ்ரீலங்கா கொஞ்சம் க்ளோஸ் கேமா தான் போச்சு. பட் கடைசி 10 நிமிஷம் இந்தியா செம்ம டாமினன்ஸ் 47க்கு 31 சொல்லிட்டு அசால்ட்டா இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க இந்தியா உமன்ஸ் 16 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல. ஓவராலா இந்தியா உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6வது கன்சிக்யூட்டிவான கோல்டு மெடலை வின் பண்றாங்க ஏசியன் பீச் கேம்ஸ்ல. சோ இந்த கபடி வந்து நார்மல் கபடி கிடையாது, இது பீச் கபடி அப்படிங்கறத நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். பீச் மணல்ல கபடி ஆடுவாங்க. சோ இதற்கு பிளேயர்ஸோட செலக்ஷனும் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். நார்மலா கபடி ஆடுற பிளேயர்ஸ் இங்க செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சோ ஏசியன் பீச் கேம்ஸோட கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க கபடி ஈவெண்ட்ல இந்தியா பெண்கள் அணி. இந்தியா ஆண்கள் அணிக்கும் மேட்ச் இருக்கு, பட் இந்த டேவோட மதியம் தான் இருக்கு. சோ அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஈரான் கூட வந்து ஏசியன் பீச் கேம்ஸ்ல மேட்ச் இருக்கு. ஸோ அதனால தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ தோனி விஷயத்துக்குள்ள வருவோமா? மகேந்திர சிங் தோனி இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாரம் 2 வாரம் ஆட மாட்டாருங்கிற நியூஸ் வருது. அதுக்கப்புறம் 6 மேட்ச் ஆட மாட்டாரு நான் தான் சொன்னேன் அந்த நியூஸ் வருது. அண்ட் நான் தான் நிறைய வீடியோஸ்ல வந்து அவர் வந்துடுவாருங்கிற அப்டேட்டும் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களுமே அந்த மாதிரியான ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. அந்த ரூமர்ஸ் வந்ததும் அப்படிதான் இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் போட்டிக்கு வந்துருவாரு, ஜிடி போட்டிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நாங்களே டயர்ட் ஆயிட்டோம். அதை பத்தி எந்த அப்டேட்டும் கொடுக்கறதாவே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாவே. பிகாஸ் இவங்க சொல்றது எல்லாமே ஃபேக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தோனி நல்லா இருக்காரு, தோனி ரிகவர் ஆயிட்டாரு அப்படின்னு ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கோச் சொல்றாரு. தோனி ஆடுறது தோனி கையில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அவரே சொல்லி முடிக்கிறாரு. தோனி நல்லா ஃபிட்டா இருக்காரு, நல்லா பிராக்டிஸ் பண்றாரு, இன்ஃபேக்ட் டீம் கூட டிராவல் பண்றாரு, மேட்சுக்கு முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்றாரு, பிளேயர்ஸ் கூட நிறைய எங்கேஜிங் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பிளேயர்ஸுக்கு ட்ரெயின் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் தலைவன் ஆட மாட்டாரு. ஏன்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருந்துட்டே தான் இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக அவனை கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த இன்ஜுரி சரியாயிருச்சு, இப்போ திரும்பவும் அங்கேயே இன்ஜுரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃபிளெமிங் நேற்று போட்டி தோத்ததுக்கு அப்புறமா ஜிடிக்கு அகைன்ஸ்டா சொல்லியிருக்காரு. பட் இதை நான் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. இதுவும் நம்புற மாதிரி எனக்கு தெரியல. ஓவரால் பார்க்கும்போது மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற ஒருத்தர் புலி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தோனி அடுத்த மேட்ச் வந்துருவாரு, தோனி அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. டிக்கெட் சேல்ஸ் ஆகுது, தோனி ஆடுறது கிடையாது. இதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கு. தோனி நல்லா இருக்காரு. இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு என்னன்னா, தோனி வந்து யங்ஸ்டர்ஸோட இடத்த பறிக்க விரும்பல. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் நல்லா இருக்கு, ஸோ வின்னிங் காம்பினேஷன் எதுக்கு கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோனி ஆட வரல இப்படியுமே சொல்றாங்க. வின்னிங் காம்பினேஷனை கலைக்காத இவங்களா உருவில் பட்டேலுக்கு அந்த 1 ரவுண்டை கொடுத்து சர்ஃபாஸ்கான வந்து இம்பாக்ட் பேராக கொண்டு வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது டீம்ல சேஞ்சஸ் நடக்குமா, ஆனால் வின்னிங் காம்பினேஷனை இவங்க வந்து குலைக்க மாட்டாங்களா, அதனால தோனி உள்ள வரலையா? இதெல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்று அவர் ஆடுவார் இல்லை ஆட மாட்டார், அவருக்கு என்ன இன்ஜுரி எப்போ ரிகவர் ஆவார், இதை சொன்னாங்கன்னாவே பிரச்சனை இல்லை. ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை மாற்றி பேசுறது இங்கே கண்டிப்பாக ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஆல்ரெடி அவர் சரியாயிட்டாருன்னு சொல்லி இப்போ வந்து திரும்பவும் அந்த இன்ஜுரி வந்திருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி எனக்கு புரியல. நல்லாவே பிராக்டிஸ் பண்றாரு, டீம் கூட டிராவல் பண்றாரு, மேட்சுக்கு முன்னாடி நல்லா சூப்பராகவே நெட் பிராக்டிஸ்ல இருக்காரு, பட் ஆட மாட்டாரு. இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்கேமா பார்க்கப்படுது. ஏன்னா தோனி இருந்தா டிக்கெட் சேல்ஸ் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தோனி வருவார் அடுத்த போட்டி அப்படின்னு சொல்லும் போது டிக்கெட் சேல்ஸ் ஆகுது சிஎஸ்கே போட்டிக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தோனி ஆடுறது கிடையாது, டீம் கூட எல்லாம் டிராவல் பண்றாரு, எல்லாமே வராரு. பட் மேட்ச் அன்னைக்கு மட்டும் ஹோட்டல்லே தங்கிறாரு, அங்க கூட வரதில்லை. ஏன்னா அங்க வந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவர் மேல வரும், பிளேயர்ஸ் மேல போகாதுங்கிறதுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் கூட ஏத்துக்கலாம், ஒரு டீமுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் ஆட வருவார்னு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா எனக்கு புரியல. இன்னொரு விஷயமும் பரவிட்டு இருக்கு என்னன்னா, தோனி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு, பட் அபிஷியலா இன்னும் சொல்லல. சொன்னார்னா வியூஷிப் அடி வாங்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒன்று நடக்கலாம் அப்படிங்கிறதுனால சொல்லாம இருக்காரு. இந்த சீசன் முடிஞ்ச உடனே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இந்த சீசன்ல நிறைய போட்டிகள் அவர் ஆட போறதே கிடையாது. மேபி சிஎஸ்கே குவாலிஃபை ஆனா ஒரு சில போட்டி ஆடுவார்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. இது இப்போதைக்கு ரூமரா தான் இருக்கு. பட் இவங்கெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா தோனி ரிட்டைர்மெண்ட் வந்து கன்ஃபார்மோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா தோனி இந்த அளவுக்குலாம் மேட்ச்ல ஆப்ஷன் ஆகிற ஆள் கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தோனியை வச்சு ஒரு சின்ன ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாட்டி தோனி ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு, அஸ் எ மென்டாரா மட்டும்தான் இப்போ டீம் கூட டிராவல் பண்றாருன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ தோனி ரிட்டைர்மெண்ட்டை பத்தின எல்லா விஷயங்களும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லதில்லை சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கே ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது ஸ்மூத்தா இருக்கணுங்கிறது எல்லாமே ஓகே தான். பட் இங்க தோனியை அவாய்ட் பண்றாங்களா மேனேஜ்மெண்ட், இல்ல தோனியா அவர் அவாய்ட் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தோனியா தான் பண்ணிப்பாரு, இது அவரோட டீம் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய குளறுபடி ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா தோனியை பத்தி வந்துட்டு இருக்க விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ தோனியோட ரிட்டைர்மெண்ட்டையும் நம்ம நம்பி தான் ஆகணும் போல. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சிடுங்க. பை பை, தேங்க்யூ.